முதலில் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒப்பந்த பணியில் செய்ததற்கான ஒரு பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பில் தர வேண்டும். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தால் குலத்தொழிலாக அது மாறிவிடும் என கூறிய விசிக தலைவர் திருமாவளவன் கருத்துக்கு எம்எல்ஏ வேல்முருகன் பதிலளித்துள்ளார். 10,000 15,000 பேருக்கு குறையாமல் வந்து செல்கிறார்கள் வட இந்தியர்கள். ஆக இது கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழ் மொழி அழியும், தமிழுடைய பண்பாடு அழியும், தமிழுடைய கலாச்சாரம் அழியும், தமிழுடைய தொன்மை அழியும், தமிழுடைய பெருமைகள் அழியும். தமிழ்நாட்டுக்கே உடைய தனித்துவ அந்த பண்பு நலன் கொண்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற இணக்கத்திற்கு இணங்க வாழ்கிற தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் சந்திக்கும். அதனால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் நேற்று சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி சென்னை தலைநகரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழீழ மண்ணில் மாபெரும் இனப்படுகொலை நடத்தியதற்கு விடுதலை புலிகளின் போர் பயிற்சிகள், தந்திரோபாயங்கள், உளவு நிறுவனங்கள், புலிகளிடமிருந்த ஆயுதங்கள் அத்தனையும் காட்டி கொடுத்தது ஒரு தமிழரான கருணா தான். அதேமாதிரி பாரதிய ஜனதா என்கிற மனிதகுல விரோத கட்சியில் இருந்து கொண்டு அவர் தமிழராக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக அவர்களை ஆதரிக்க முடியாது. முதலில் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒப்பந்த பணியில் செய்ததற்கான ஒரு பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பில் தர வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த தொழிலாளர்கள் கோருவது நியாயமானது. அதை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும். சினிமா நடிகர்கள் கட்சிகளையும் குறித்து நான் பேசுவதில்லை. அவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டின் இருக்கைக்குத்தான் வருவோம் என்று அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பொதுமக்களில் ஒரு பிரிவினர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக எஜமானர்கள் தமிழக மக்கள் தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.